ஹலோ மக்களே, துளசி வெட்டி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. முருகனை காணல் சொல்லிட்டு குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் தேட ஆரம்பிக்கும் போது நம்ம முருகனும் குடும்பத்துக்காக ஸ்டேஷனில் போய் தான் அந்த தப்பை பண்ணேன்னு சொல்லிட்டு ஒத்துட்டாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் ஈஸ்வரமூர்த்தியும் தன்னோட பையன் வெற்றிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, இந்த ஆக்சிடென்ட் கேஸில் நீங்கள் இந்த கேஸில் பிடிச்சு வச்சிருக்க ஆளை போட்டு தள்ளிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு முடிவை ஈஸ்வரமூர்த்தியும் சொல்கிறாங்க. இதுலேருந்து நம்ம முருகனை வெற்றி எப்படி காப்பாற்ற போகிறாங்க, வீடியோக்குள்ளே போகிறதுபடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். முருகன் அண்ணாவை காணல் சொல்லிட்டு அஞ்சலியும் மகேஷ்கிட்ட வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ தான் எல்லாத்துக்கும் காரணம்னு எனக்கு நல்லாவே தெரியும். எங்கள் முருகன் அண்ணா எங்கே, நீ எங்கே அடைச்சி வச்சிருக்கன்னு சொல்லிட்டு மகேஷ் கிட்ட வந்து கேட்கும்போது மகேஷும் என்ன அஞ்சலி இன்னும் நீ என்னை புரிஞ்சுக்காமலே இருக்கிற, நான் எதுவுமே செய்யலை, எப்போவுமே நான் உன் கூட எப்படி சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருக்கேனே தவிர முருகனை எப்படியாவது பிடிக்கணும் அந்த மாதிரிலாம் ஒரு எண்ணம் எனக்கு கிடையவே செய்யாது. நான் ஒன்று இதுக்கு சம்மந்தப்படலைன்னு சொல்லும்போது நம்ம அஞ்சலியெல்லாம் அதை கேட்க மாதிரி இல்ல. டே நடிக்காதடா, நீ தான் இத மாதிரி செய்திருப்பன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஒரு சைக்கோ, உனக்கு ஏதாவது வேண்டாம்னு நினைச்சேன்னா கண்டிப்பா நீ செய்வ, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். மரியாதையா என்னோட முருகன் அண்ணா எங்க இருக்காங்கன்னு சொல்லிடுன்னு சொல்லிட்டு அஞ்சலியும் அந்த இடத்துல மகேஷை சரியா வெளுத்து வாங்குறாங்க. என்னதான் இருந்தாலும் மகேஷுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதே மாதிரி நம்ம மகேஷும் அஞ்சலி கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. அஞ்சலி நீ இந்த மாதிரிலாம் செய்யாத, கொஞ்சமாவது நம்ம குழந்தைய பத்தி நீ யோசிச்சு பார்த்தியா, கண்டிப்பா நீ இப்படி ஒரு முடிவு எடுக்காத, எப்படி என் கூட சேர்ந்து வாழ வழியை பாரு சொல்லிட்டு அஞ்சலி கிட்ட சொன்னாலும் அஞ்சலி கேட்குற மாதிரி இல்லை. ஒழுங்காட்டி என்னோட அண்ணனை என்ன செய்தன்னு சொல்லு அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கும் போது மகேஷும் இந்த மாதிரிலாம் பண்ணலன்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் நம்ம ரேவதி ரொம்பவே பதட்டமாக இருந்துட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க லக்ஷ்மி கிட்ட வந்து எப்படி இருந்தாலும் முருகன் வந்து எங்கே போயிருந்தாலும் என்கிட்ட சொல்லாமல் போக மாட்டாங்க, அதுவும் இவ்வளோ நேரம் ஆகியும் வீட்டுக்கே வரலை, கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டாங்க, அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொன்ன உடனே ரெங்கம்மாளும் எதுக்கு ரேவதி இப்படியெல்லாம் அழுதுட்டு இருக்க, நீ கவலைப்படாத, கண்டிப்பா முருகன் கிடைச்சிருவான், இங்க எங்கேயாவது பக்கத்துல தான் போயிருப்பான், அதான் வெற்றியும் துளசியும் தேடி போயிருக்காங்கல்ல, அஞ்சலி ஒரு பக்கமா தேடுறா, அதனால யாருக்கு கண்ணிலையாவது கண்டிப்பா முருகன் படுவான், அதனால நீ கவலையே படாதன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தினாலும் ரேவதி கேட்குற மாதிரியில ரேவதியும் அழுதுட்டே இருக்காங்க. நம்ம லக்ஷ்மியும் ஏன் தான் நம்ம குடும்பத்துக்கு இவ்வளோ பிரச்சனை மேலே பிரச்சனை வருதுன்னே தெரிய மாட்டேங்குது, கடவுளே எப்படியாவது முருகன் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிட்டு இருக்காங்க. நம்ம வெற்றியும் துளசியும் எல்லா இடமும் முருகனை தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எங்க தேடியும் முருகன் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அதே சமயத்துல முருகனும் தன்னோட குடும்பம் எப்படியாவது நல்லபடியா இருக்கணும், அதுக்காக நம்ம இதை ஒத்துக்கிறதுல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு முருகனும் அந்த ஆக்சிடென்ட் கேஸ்ல நான் தான் இதை பண்ணேன்னு சொல்லிட்டு ஒத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்டேஷன்ல போய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சரி, நான் இந்த ஆக்சிடென்ட்டை பண்ணது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சம்மதம் தெரிவிக்கிறாங்க. அதை கேட்டுட்டு இருந்த அந்த அதிகாரியும் சரி, இந்த ஆள் ஒருத்தங்க வந்து மாட்டிருக்காங்களே, இதை பத்தி நம்ம ஈஸ்வரமூர்த்தி ஐயா கிட்ட விசாரிக்கலாம்னு சொல்லி ஈஸ்வரமூர்த்தி கிட்ட போறாங்க. அவங்களும் போன்ல பேசும்போது ஆமா நான் தான் ஒரு ஆளை அனுப்புனேன், அதான் அவன் தெளிவா இந்த ஆக்சிடென்ட் பண்ணது நான் தான் சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்கல்ல, பேசாம அவனை உள்ள போட்டு தள்ள வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரிகள்கிட்ட சொல்லும் போது சரி சார் நீங்க சொன்ன மாதிரியே செய்திடலான்னு அந்த அதிகாரியும் நம்ம முருகனை ஜெயிலுக்குள்ள போடுறாங்க. அதே சமயத்துல நம்ம வெற்றியும் முருகன் எங்க தான் போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் தேட ஆரம்பிக்கிறாங்க. லக்ஷ்மியும் கதறி அழம் போகும்போது வெற்றியும் துளசியும் நீங்க எதுக்குமே கவலைப்படாதுங்கம்மா, நாங்க எப்படி இருந்தாலும் முருகன் அண்ணாவை எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு தந்துருவோம், நீ கவலைப்படாத, முருகன் அண்ணா இங்க எங்கேதான் பக்கத்துல போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்தினாலும் கேட்குற மாதிரி இல்லை. வீட்டுக்கு வந்த உடனே அஞ்சலி கிட்ட நம்ம லக்ஷ்மி கேட்குறாங்க, என்ன ஆச்சு அஞ்சலி, நீ மகேஷ் கிட்ட போய் கேட்டியா, அவன் தானே காரணம் இதுக்கெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது என்ன சொன்னாலுமே அவன் இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறாமா, என்ன செய்யறதுன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது, எனக்கு ஏதோ அவன் மேலதான் சந்தேகமா இருக்கு, அவனை தவிர முருகன் அண்ணாவுக்கு யார் எதிரி இருக்காங்க, அவன் தான் இந்த மாதிரி செய்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியும் பதட்டமா பேசும்போது நம்ம முருகனோட அம்மாவும் இப்பதான் அந்த மகேஷ் பிடியிலேருந்து நான் தப்பி வந்தேன், அதுக்குள்ள அவன் என்னோட பையனை இப்படி செய்துட்டானே அப்படின்னு சொல்ற மாதிரி மகேஷ் மேலேயே சந்தேகப்பட்டு இருக்காங்க. அந்த அதிகாரி ஈஸ்வரமூர்த்திட்ட வந்து இப்ப என்ன பண்றது சார் கேட்கும்போது ஈஸ்வரமூர்த்தியா அதான் அவனே வந்து ஒத்துக்கிறான்ல, பேசாம இவனை போட்டு தள்ளிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை கொடுக்குறாங்க. அதிகாரி
அதிகாரிகளும் இது மட்டும் வெளியில தெரிஞ்சுடா பெரிய பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னு சொல்றாங்க. ஈஸ்வரமூர்த்தி அதுக்கு என்னடா நான் உனக்கு தான் அதிகமா பணம் தரேனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை இதோட முடிச்சிரு அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. நம்ம முருகனுக்கு ஈஸ்வரமூர்த்தினால ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னே சொல்லலாம். அதே சமயத்துல நம்ம துளசி வெற்றி முருகனை காணலில் தட்டி தேட ஆரம்பிக்கிறாங்க. துளசிக்கு ஒரு கட்டத்துல தெரிய ஆரம்பிக்குது அந்த ஆக்சிடென்ட் கேஸ்ல ஒருத்தங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு. உடனே துளசி எப்படியாவது அது யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நம்ம வெற்றி கிட்ட சொல்லும் போது வெற்றியை செம அதிரடியா வந்து அந்த இடத்துக்கு வர போறாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ரகுக்கு எல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே என்னடா முருகனை காணலியாமே அப்படின்னு சொல்லிட்டு கேசவன் ரகு கிட்ட பேசும்போது ஆமா அவனை வேற யாரு கடத்தியிருப்பா, எனக்கு ஏதோ அந்த மகேஷ்க மேலதான் சந்தேகமா இருக்கு. இல்ல வேளை அந்த குடும்பத்துல இருந்து நம்ம வெளியில வந்துட்டோம், இல்லைன்னா அங்கேயே இருந்துட்டு இருந்தா நமக்கும் பிரச்சனையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரகுவும் கேசவனும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய முருகனுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது, நமக்கு ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அது எதுவும் தெரியாம எப்படியாவது நம்மளோட குடும்ப கஷ்டம் தீர்ந்துடணும், நம்மனால எந்த வேலைக்கும் சரியா போக முடியல, யாருமே நம்மளை வேலைக்கு சேர்க்க மாட்டேங்கிறாங்க, இப்படி செய்தாதான் நம்ம குடும்பத்தை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு முருகனும் ஒரு எண்ணத்தோட இருக்காங்கன்னே சொல்லலாம். துளசியும் வெற்றிக்கிட்டு வந்து ஆக்சிடென்ட் கேஸ்ல யாரோ ஒருத்தங்க மாட்டியிருக்காங்கன்னு எனக்கு தகவல் வந்தது, அது யாரு அப்படிங்கிறத பார்க்க போனோம்னு சொல்லிட்டு 2 பேர் சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கே வராங்கன்னே சொல்லலாம். அந்த இடத்துல வந்து அதிகாரிகள்கிட்ட வெற்றியை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சிடென்ட் கேஸ் என்னாச்சு, யார் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வரும்போது அந்த அதிகாரிகளும் சரியா பதில் சொல்ற மாதிரியே இல்லை. நம்ம வெற்றி அவங்கள்ட்ட வந்து என்ன சார் நீங்க ஒரு பொறுப்பு இல்லாம பேசிட்டு இருக்கீங்க, நாங்க தான் அன்னைக்கே இந்த கேஸை கொடுத்துருந்தோம்ல, அது மட்டும் இல்லாம இப்ப புதுசா ஒரு கேஸை கொடுக்கறதுக்காண்டி வந்திருக்கோம், என்னோட மச்சான் முருகனை காணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட போட்டோவையும் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே அந்த அதிகாரியும் ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க. ஐயோ இது என்ன புது கதையா இருக்கு, இப்படி ஒரு போட்டோவை காட்டுறாங்க, இவங்கள தானே ஏற்கனவே அந்த ஆக்சிடென்ட் கேஸ்ல ஜெயிலில் அடைச்சி வச்சிருக்கோம், இது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரியும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி சார் இப்போதைக்கு நீங்க போங்க, நாங்க எப்படி இந்த கேஸ் எல்லாம் முடிச்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி அனுப்புறாங்க. துளசியும் கேட்குற மாதிரி இல்லை, வெற்றி அந்த இடத்துல வந்து நீங்க இப்படியே தான் சார் சொல்லிட்டே இருக்கீங்க, ஆனா எந்த செயலையும் சரியா செய்த மாதிரியே தெரிய மாட்டேங்குது, எப்போதான் சார் இந்த கேஸை சரியா நடத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரிகளை வெளுத்து வாங்கும்போது ஏற்கனவே இது முடிஞ்சு போன கேஸ் இப்ப வேற அதை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு அந்த அதிகாரிகளும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே வெற்றியை சமாதானப்படுத்தி அந்த இடத்துல இருந்து அனுப்பி விடுறாங்க. அதே சமயத்துல நம்ம ஈஸ்வரமூர்த்திக்கும் இந்த விஷயம் தெரிய வருது. அந்த அதிகாரியை ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லவும் ஈஸ்வரமூர்த்தி இப்ப என்ன செய்யறது, வெற்றியோட மச்சான் அங்க வந்து மாட்டிருக்கிறது, வேற யாரா இருக்கோம் என்னாச்சுன்னு கேட்கும்போது அவருக்கு வாய் பேசவும் முடியாது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஈஸ்வரமூர்த்திக்கு புரிய ஆரம்பிக்குது, அது முருகனா தான் இருக்கும், அவனுக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா வெற்றி சும்மாவே விட மாட்டான், இப்ப என்ன செய்யறது, எப்படி இருந்தாலும் தன்னோட பையனை காப்பாற்றணுங்கிற எண்ணம் மட்டும் தான் ஈஸ்வரமூர்த்திக்கு இருந்துட்டே இருக்கு. இது எதுவுமே தெரியாம நம்ம லட்சுமியும் ரொம்ப பதட்டத்தில் இருக்கும்போது வெற்றியும் நாங்க இப்பதான் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரோம், கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல முருகனை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியப்படுத்துறாங்க. ஒரு கட்டத்துல ஈஸ்வரமூர்த்தி பிளான் பண்ணி முருகனுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து பண்ற மாதிரி ஒரு செயலை பண்ண போகும்போது நம்ம அதிரடியா வெற்றி அந்த இடத்துல வந்து தடுத்துறாங்கன்னே சொல்லலாம்.